வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுகிறேன். மீனாட்சி பாட்டியும் காமாட்சி பேத்தியும் 8 பவுன் ரெட்டை வடை சங்கிலியும் ஒரு சுவையான மெய்சிலிருக்கும் சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்று காமாட்சி அம்மன் கோவிலில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. காலை 11 மணி. வழக்கத்தை விட நேரமாகிவிட்டதால் பேத்தியுடன் கோயிலை நோக்கி வேகமாக நடையை கட்டினாள் மீனாட்சி பாட்டி. கோவில் வாசலில் அர்ச்சனை தட்டு வியாபாரம் செய்கிற கடைக்கு முன் நின்று பாட்டி பேத்தியிடம், அடியை காமாட்சி, இன்னைக்கு பூர்த்தி நாள், அதனால எல்லாத்தையுமே ஆச்சாரியா சொன்னபடி 5 பண்ணிடுவோம். நீ என்ன பண்ற? அர்ச்சனைக்கு 5 தேங்காய், 5 ஜோடி வாழைப்பழம், வெத்தலைப்பாக்குன்னு எல்லாமே 5 வாங்கிட்டு ஓடிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பினாள் மீனாட்சி பாட்டி. பாட்டி சொன்னபடியே காமாட்சி வாங்கி வந்தாள். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி கண்களில் நீர் மல்க பிரார்த்தித்து கொண்டாள். பாட்டி அம்பாள் கிட்ட, அம்மா காமாட்சி, உன்னதாண்டி அம்மா பூர்ணமா நம்பின்னு இருக்கேன். உன்னையும் சுவாமிகளையும் விட்டா வேற கதி நேக்கு இல்லையேடி. நீதான் எப்படியாவது அந்த 8 பவுன் ரெட்டை வடை சங்கிலிக்கு ஏற்பாடு பண்ணி தந்து பேத்தி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். பாட்டி விசும்ப பேத்தியும் விசும்பினாள். பாட்டி முன் செல்ல பேத்தி பின்தொடர இருவரும் பிரகாரத்தை வலம் வர ஆரம்பித்தனர். 4வது பிரதட்சணம். வடக்கு பிரகாரத்தில் வலம் வந்து கொண்டிருந்தனர் இருவரும். பாட்டி பாட்டி பாட்டி! பேத்தியின் உயர்ந்த குரலை கேட்டு திரும்பி பார்த்த பாட்டி ஆத்திரத்தோடு, ஏன் இப்படி கத்துற? என்ன பறிப்பை எடுத்து நோக்கு என்று கடுகடுத்தாள். ஒன்னும் பறிப்போகல பாட்டி, கிடைச்சிருக்கு. இப்படி ஓரமா வாயேன் காட்டுறேன் என்று சொல்லி பாட்டியை ஓரமாக அழைத்து போய் தன் வலக்கையை திறந்து காண்பித்தாள் பேத்தி காமாட்சி. அதில் முகப்புடன் கூடிய அருந்த இரட்டை வட 8 பவுன் சங்கிலி. ஏதடி இது? பாட்டி ஆச்சரியத்தோடு கேட்டாள். பேத்தி, நோக்கு பின்னால குனிஞ்சுண்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ ஓரமா கிடந்த இந்த சங்கிலி கண்ணில் பட்டது. அப்படியே லபக்குன்னு எடுத்துட்டேன். ஒருத்தரும் பார்க்கல. இது அருந்திருக்கே, பவுனா முலாம் பூசினதான் பாரேன் பாட்டி என்றாள் பேத்தி காமாட்சி. அந்த இரட்டை வட சங்கிலியை கையில் வாங்கி எடையை தோராயமாக அனுமானித்த பாட்டி, பவுனா தான் இருக்கும்னு தோன்றுது. 8-8.5 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரியவா கிருபையால காமாட்சியே நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. சரி சரி வா, வெளில போவோம் முதல்ல என்று சொல்லியபடி அதை தன் புடவையின் தலைப்பு நுனியில் முடிந்து கொண்டு வேக வேகமாக வெளியே வந்து விட்டாள். அன்று பிரதட்சணத்தில் 5 முறை வலம் வருவதை மறந்து விட்டாள். மதியம் 1 மணி. மகாபெரியவாளை தரிசிக்க மடத்தில் 4 அல்லது 5 பேரோதான் காத்திருந்தனர். பேத்தியுடன் வந்த மீனாட்சி பாட்டி மகாபெரியவாளை நமஸ்கரித்து எழுந்தாள். பாட்டியை பார்த்த சுவாமிகள் சிரித்தார். சுவாமிகளிடம் பவுன் சங்கிலி கண்டெடுத்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று குழம்பினாள் பாட்டி. அதற்குள் சுவாமிகளை முந்திக் கொண்டு, இன்னையோட நோக்கு காமாட்சி அம்மன் கோயில்ல 5 பிரதட்சிண கர்மா பூர்த்தியாயிருக்கணும். ஆனா உன் பேத்தி கையில கிடைச்ச ஒரு வஸ்துவால அது பூர்த்தியாகாம போயிடுத்து. அந்த சந்தோஷம் 4 பிரதட்சிணத்துக்கு மேல உன்னை பண்ண விடல. காமாட்சி பூர்ணமா அனுகிரகம் பண்ணிட்டு தான் நினைச்சுண்டு வேகமா வந்துட்ட. என்ன நான் சொல்றது சரிதானே என்று யதார்த்தமாக கேட்டார் மகாபெரியவா. பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டது. மென்று விழுங்கினாள். கை கால் ஓடவில்லை. மகாபெரியவா என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. பேத்தி கையில அது கிடைச்ச உடனே அம்பாலே அப்படி பிரகாரத்துல போட்டு பேத்தியை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கான்னு நினைச்சுட்டேன். அந்த சந்தோஷத்துல இன்னொரு பிரதட்சணம் பண்ணன்றத மறந்துட்டேன் அப்படின்னு தயங்கி தயங்கி கூறினாள் மீனாட்சி பாட்டி. உடனே மகாபெரியவா, அது மட்டும் மறந்துட்டிய ஒழிய அந்த வஸ்து எடுத்துட்டு போய் காசுக்கடை ரங்கு பத்தர்கிட்ட போறதுக்கோ அருந்ததை பத்த வைக்கிறதுக்கோ மறக்கலையே நீ என்று சற்று கடுமையாக கேட்டுவிட்டு, அது போகட்டும், எடை போட்டியே சரியா 8 இருந்தது இல்லையா என்று முத்தாய்ப்பு வைத்தார் மகாபெரியவா. கிடுகிடுத்து போய்விட்டனர் மீனாட்சி பாட்டியும் காமாட்சி பேத்தியும். நீங்க சொன்னதெல்லாம் சத்தியம் பெரியவா என்றாள் பாட்டி. மகாபெரியவா அமைதியாக கேட்டார். நியாயமாக சொல்லு, அந்த பதார்த்தம் யாருக்கு சொந்தம்? அம்பாள் காமாட்சிக்கு. நீயே சொல்லு, அதை ரகசியமா எடுத்து உன் புடவை தலைப்புல முடிஞ்சுக்கலாமா? தப்பு தான்
என்னை மன்னிக்கணும், தெரியாம அப்படி பண்ணிட்டேன் என்று மிகவும் வருத்தப்பட்ட பாட்டி அந்த ரெட்டை வடை பவுன் சங்கிலியை எடுத்து கை நடுங்க மகாபெரியவா முன்பிருந்த பித்தளை தாம்பாளத்தில் வைத்தாள். மகாபெரியவா ஒரு சிறிய புன்னகையை உதிர்த்தார். இப்போது மணி 2. மீனாட்சி பாட்டியையும் பேத்தியையும் எதிரில் அமரச் சொன்னார் மகாபெரியவா. அப்போது காலையில் புறப்பட்டு சென்ற நீடாமங்கலம் கணேசையரின் தர்மபத்தினி அம்புஜம் அம்மாள் சோகமே உருவாக திரும்பி வந்து மகாபெரியவாளை தரிசித்து எழுந்தாள். பொல பொலவென்று கண்களில் நீர் வழிந்தது. இதை பார்த்த மகாபெரியவா, அடடா, எதுக்குமா கண் கலங்குற, என்ன நடந்தது என வாத்சல்யத்துடன் வினவினார். உடனே அம்புஜம் அம்மாள் கண்களை துடைத்து கொண்டே, வேற ஒண்ணுமில்ல மகாபெரியவா, 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க உத்தரவுப்படி காமாட்சி அம்மன் கோயில்ல 5 நாள் சேவை பண்றச்ச பிரிஞ்சிருக்கிற என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டான்னா என் கழுத்துல போட்டுன்னு இருக்கிற 8 பவுன் ரெட்டை வடை சங்கிலிய நோக்கு அர்ப்பணம் பண்றேன்னு அம்பாள்கிட்ட மனப்பூர்வமா பிரார்த்தனை செஞ்சுட்டேன். தம்பதியை ஒன்னா சேர்த்து வச்சுட்டா அம்பாள், வேண்டியபடி அந்த ரெட்டை வடை சங்கிலிய அம்பாள்கிட்ட சேர்த்துடலாம்னு கார்த்தால கோயிலுக்கு போனேன். அந்த செயின் கழுத்துலேருந்து நழுவி எங்கேயோ விழுந்துடுத்து. போன இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துலயும் கிடைக்கல. இப்ப என்ன பண்ணுவேன் மகாபெரியவா என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள். மகாபெரியவா மீனாட்சி பாட்டியின் பக்கம் தன் பார்வையை திருப்பி அர்த்த புஷ்டியுடன் பார்த்தார். மகாபெரியவாளை அப்படியே நமஸ்கரித்து விட்டு விருட்டென்று எழுந்தாள் மீனாட்சி பாட்டி. மகாபெரியவாளுக்கு முன் பித்தளை தாம்பாளத்தில் இருந்த இரட்டை வட பவுன் சங்கிலியை கையில் எடுத்தாள். மகிழ்ச்சியுடன் அம்புஜம் அம்மாள், நீ தவற விட்ட இரட்டை வடம் இதுவா பாரு என்று காண்பித்தாள். அதை கையில் வாங்கி பார்த்த அம்புஜம் அம்மாள், இதேதான் இதேதான் பாட்டி, இது எப்படி இங்க வந்தது, ஆச்சரியமா இருக்கே என்று வியந்தாள். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் மீனாட்சி பாட்டி. மீனாட்சி பாட்டியை கட்டியணைத்து கொண்ட அம்புஜம் அம்மாள், பாட்டி நீங்க கவலைப்படாதீங்கோ, மகாபெரியவாளுக்கு முன்னால உங்ககிட்ட இதை தெரிவிச்சுக்கிறேன். 8 பவுன்ல உங்க பேத்திக்கு புதுசா ரெட்டை வடை சங்கிலி போட்டு கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும். நான் கழுத்துல போட்டு இருந்த இந்த ரெட்டை வடத்தை அம்பாளுக்கு அர்ப்பணிக்கிறதா வேண்டின்னு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரமே உங்களையும் பேத்தி காமாட்சியையும் இந்த ஊர் நகை கடைக்கு அழைச்சிட்டு போய் 8 பவுன் ரெட்டை வடை சங்கிலி ஒன்று வாங்கி தரேன். அதோட கல்யாண செலவுக்காக 5000 ரூபாய் தரேன் என்று ஆறுதல் அளித்தாள் அம்புஜம் மாமி. மகாபெரியவா இந்த காட்சியை பிரத்யட்ச காமாட்சியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் மகாபெரியவாளை நமஸ்கரித்து விட்டு எழுந்தனர். மகாபெரியவா மீனாட்சி பாட்டியை பார்த்து, இன்னைக்கு நீயும் உன் பேத்தியும் கோயில்ல 5 பிரதட்சணம் பண்ணல, சாயந்தரமா போய் 5 பிரதட்சணம் 5 நமஸ்காரம் பண்ணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ என்று விடை கொடுத்தார். மீனாட்சி பாட்டியும் அவள் பேத்தியும் அப்போது அடைந்த சந்தோஷத்தையும் சிலிர்ப்பையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.